ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி கார்த்திகை தீபங்க. இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். தம்பியும் மாமாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. என் மாமாவுக்கு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க, 10 மணிக்கு மேலே. அதுக்குள்ளேயே நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு தக்காளி சட்னி அரைச்சி வச்சுட்டேங்க. இட்லி ஊற்றின சைட்லேயே வந்து டீயும் போட்டு வச்சுட்டு அவங்க எழுந்திரிக்கும் போது குடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு டீ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்றே வீடு எல்லாமே தொடச்சி விட்டுட்டாங்க. வெளியில் வாசல் மட்டும் கொஞ்சம் துடைக்காமல் இருந்துச்சு, அதையுமே நான் தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து விளக்கேற்றுறதுக்கு அகல் விளக்கு எல்லாத்தையுமே வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் விளக்கு ஏற்றலைங்க சில காரணத்தினால. அதுக்கு வருஷம் ஏற்றினது அப்போ வந்து கழுவிட்டு காய வச்சு அந்த பாக்ஸில் போட்டு வச்சது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் நான் எடுத்திருக்கேனே. அப்புறம் 10 மணிக்கு மேலே தாங்க தம்பியும் மாமா எழுந்திரிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து டிஃபன் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு கூட்ட ஆரம்பித்தேன். ஏன்னா தம்பியும் மாமாவும் தூங்கிட்டு இருக்கிற டயத்தில் ஃபேன் ஆஃப் பண்ண அப்படின்னா முழிச்சுப்பாங்கிறதுனாலே நான் வீடு கூட்டாமலே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா வீடு கூட்டிட்டு அவங்கள டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுட்டு தம்பியை வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக மாமா வந்து சலூன் கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வர்ற கேப்புக்குள்ளே மீதி இருக்கிற கொஞ்சம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு டீ பாத்திரம் அப்புறம் டிஃபன் பண்ண பாத்திரம்லாம் கிடந்துச்சு. அது எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டு வீடு எல்லாத்தையுமே கூட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் இந்த கிச்சன் டாப் எல்லாத்தையுமே கழுவுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை கழுவி முடித்தாலே எனக்கு பெரிய வேலை முடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன மதிய சாப்பாடு செய்கிற வேலை மட்டும்தான். மாமா வந்து கால் பண்ணி ஹேர் கட் பண்ணியாச்சு, வெந்நீர் போட்டு வைன்னு சொன்னாங்க. கரெக்டாக நான் கழுவி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. தம்பிக்கு வந்து குளிக்கிறதுக்கு வெந்நீரும் போட்டு வச்சுட்டேன். வரும்போதே கையில் ஐஸ்கிரீமோட தாங்க வந்தார். இவனை குளிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் போட்டு அந்த பவுடர் அடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஒரு வழியாக குளிக்க வச்சு பவுடர் ட்ரெஸ் எல்லாமே போட்டாச்சு. அப்படின்னா குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. நான் குளிக்கிற போகிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி புளி எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். குளிச்சுட்டு வந்ததும் ரசத்துக்கு எல்லாத்தையுமே கூட்டிட்டு தாளிச்சு விட்டுட்டேன். அரிசியுமே வந்து உலையில போட்டுட்டேன். இன்னைக்கு வந்து உருண்டை குழம்பு தாங்க வச்சேன். எப்பவுமே கடலைப்பருப்பு துவரம்பருப்பு வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவேன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு காலையில் டிஃபன் பண்ணும்போதே நான் ஊற வச்சுட்டேன். சைட்லேயே வந்து உருண்டைக்கு வந்து எல்லாத்தையுமே அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து நான் எப்போவும் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு தான் எடுப்பேன். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேக வைப்பேன். அந்த மாதிரி வேக வச்சு அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ரசமும் வச்சு முடிச்சிட்டேன். குழம்பும் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உருண்டையை போட்டுட்டு சைட்லேயே சாதமும் வெந்துடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, இருந்தாலும் அப்பளம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்பளமும் பொரிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு இது தாங்க. இதுவரையும் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.